ஆனால் உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் அவர்களது வழக்குக்கும் தாவேக்கா வழக்கறிஞர் அணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம், அதே ரெட் பிக்ஸில் நீங்களும் பேசியிருக்கீங்க, நானும் பேசியிருக்கீங்க. நம்ம அவருக்கு ஒத்துழைச்சு போகணுமா? இல்லை, நம்ம மாற்று கருத்தையும் வச்சு என்னை பற்றி நேற்று எழுதின 2 நாளாக இந்த ட்விட்டரில் எழுதிட்டு இருக்கவங்க பெரும்பாலும் ஃபேஸ்புக், நான் எல்லாரையும் போய் பார்க்குறேன், பெரும்பாலும் 99% வந்து திமுக ஆதரவாளர் தான் எழுதிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க ஆதரவாளர்லாம் இருப்பாங்க. ஒருத்தர் அந்த குரூப்பில் இருந்தவரே என்கிட்ட சொன்னார், எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, நான் அதில் இருந்து விலகிட்டேன். ஒரு நல்ல முக்கியமான பத்திரிகையாளர் அவர் எனக்கு சொன்னார். முத்துக்குமாரன் வந்து கடிதம் எழுதிட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு இதே ஆளுநர் மாளிகையில் தற்கொலை போராட்டம் நடத்தினார். அப்போ அவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், எனது உடலை வைத்து போராடுங்கள்னு. அப்போ நான் சாதாரண 9வது படிக்கிற பையன், அங்கே ஆரம்பித்த பையனை இன்னை வரைக்கும் நான் களத்தில் தான் நிற்கிறேன். அறிவுசார் அடியாட்கள் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அறிவை வந்து பாபா சாஹேப் சொல்லுவார், பிராமின் ஹவ் ப்ராஸ்டியூட்டட் தேர் இன்டெலிஜென்ஸ். நான் இவங்களை பார்த்து சொல்கிறேன், தே ஆர் ப்ராஸ்டியூட்டிங் தேர் இன்டெலிஜென்ஸ். இங்கே பேசுகிறவன் எத்தனை பேர் வாய்ஸ் ஆஃப் காமனில் வாங்கினான்னு என்கிட்டயே லிஸ்ட் இருக்குது. அரசியல் என்பது மக்கள் பிரச்சனை. அரசை பற்றி பேசுகிறது தான் அரசியல். நீ உட்காந்து என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க லூசு பயல? முரசொலி பொங்கல் மலரில் பெரியாரை முதலாக தலித் விரோதியாக சித்தரித்தது முரசொலி பொங்கல் மலர். திமுகன்னு சொல்லுங்க. ஆமாம், திமுக இல்லைன்னு சொல்லுங்க. விஜயே ஆதரிக்கலைங்க. முதல்ல விஜய் அரசியலே நான் ஆதரிக்கல. என்னமோ அவங்கள பார்த்து தற்குறின்றீங்களே, நீங்க யாரு? முதல்ல உனக்கு தைரியம் இருக்கா விஜய தற்குறின்னு சொல்லு, மோடியை சொல்லு, எடப்பாடியை சொல்லு. உட்கார்ந்து ஏழை எளிய மக்களை போய் தற்குறின்னு இருக்க, நீ தான் தற்குறி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முக்கியமான நிகழ்வு. தமிழ்நாட்டில் கல்வியில் எத்தனை பேர் சிறந்திருக்கான்? ஒரு வகையில் எங்கள் அப்பா மீன்பாடி ஓட்டினவங்க. இன்னைக்கு நான் வக்கீல், முதல் தலைமுறை பட்டதாரி மட்டும் இல்ல, என் பரம்பரையிலே வக்கீல் எவனுமே கிடையாது. ஏன் சினிமாக்காரன் சொன்னாதான் தெரியுமா? இந்த ரோபோட்டிக்ஸ்ல ஒருத்தர் பெரிய ஆளானாரு, ஒரு தூய்மை அவரை நிக்க வச்சு பேசவை, அவரை ஏத்து மேடையில எப்படி கல்வியில என்ன வந்து உலகம் முழுக்க என்ன பேர் எடுக்க வச்சதுன்னு பேசு. பத்திரிகையாளர்னு உட்காருவாங்க, திமுக பாஜகவை ஆதரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியும்? என்னை திட்டுறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு. உரிமையே கிடையாது. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். நீ யார் யாருக்கு எப்பப்போ மெசேஜ் போடுவேன், என்னென்ன மாதிரியான மெசேஜ் போடுவேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மாட்டிப்பீங்க பயங்கரமா. நீங்க எப்படி உட்கார வச்சுட்டு எப்படி இன்டர்வியூ எடுப்பீங்க, எப்படி மேனிப்புலேட் பண்ணி எடுப்பீங்க. என்னதில்ல நீங்கள் சீமானை பற்றி எப்படி பேசலாம், ஐயோ இது வேண்டாம், முடிச்சிட்ட பிறகு கூட இதை திட்டாமல் விட்டுட்டீங்களே, இதை கொஞ்சம் சேர்த்து திட்டுங்கன்றது இப்படிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க கண்ணால். நான் உங்களை நினச்சேனேடா, நினச்சேன் நான். சரி 60 வருஷம் கட்சி, ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்குது, கடைசியில் இப்படி கேவலமான வேலை பார்க்குறீங்க. உங்களால் அந்த கட்சி கெட்ட பேர். எனக்கு உதயநிதியே சிஎம் ஆவாரான சந்தேகமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ உண்மையிலே தற்குறி கூட்டம் இதுதான். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக அம்பேத்கரை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வாரங்களோட சிறப்பு நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம். ஏன்னா இந்த இன்ட்ரோக்கு கூடுதலாக ஒரு வேளை உங்களை தாவேக்கா வழக்கறிஞர் அப்படின்னு சேர்த்துருக்கணுமோ? ஏன்னா எனக்கு ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா செய்த சம்பவம் உடனடியாக பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வெளியே எடுத்த தாவேக்கா குழுவினர்னு சொல்கிறாங்க. ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டீங்களா? நான் எங்களுக்கு தெரியாமல். அதாவது நீங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் நடந்தது. ஆனால் உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் அவர்களது வழக்குக்கும் தாவேக்கா வழக்கறிஞர் அணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம், அவங்க வந்தாங்க. எப்போ வந்தாங்கன்னா, நாங்கள் வாதாடிலாம் முடிச்சுட்டு நடுவர் வந்து ஆர்டர் எழுதும் பொழுது, உத்தரவை எழுதும் பொழுது அந்த நேரத்தில் வந்தாங்க. ஒரு 4 வழக்கறிஞர்கள் வந்தாங்க, வழக்கறிஞர் அணின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பேசணும்னு கேட்டாங்கன்னா சொன்னேன், இல்லைங்க நாங்கள் பேசிட்டோம், ஜட்ஜு வந்து கன்வின்ஸ்டு,
அவர் வந்து 2-3 தீர்ப்புரை கொடுத்துருக்குறோம், அவரும் கேட்டுட்டாரு, எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அவரும் காவல்துறை கிட்ட பதிலை கேட்டார், எல்லாம் முடிவெடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கணும்னா சரி ஓகேன்னு முடிஞ்சு அதை முடிச்சுட்டு வெளில வந்து ஒரு புகைப்படம் எடுத்து போனாங்க, நம்பி நின்னேன், அவ்வளோதான் நடந்தது. அதை தாண்டி வந்து அவங்களோட அதுக்கடுத்து நான் எதுவுமே பேசக்கூட கிடையாது. சிலர்கிட்ட வந்து இந்த வழக்கு குறித்து எப்படி போகலாம், அவங்க சில ஐயங்கள்லாம் கேட்டாங்க, எப்படி என்ன பேசுனீங்க, என்ன தீர்ப்புரை சமர்ப்பிச்சிங்க, இதெல்லாம் கேட்டாங்க. எந்த உச்சநீதிமன்ற வழக்கு, இப்போ நான் சொன்ன அரசமைப்பு சட்டக்குறி 22(1) பற்றி விஹான்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானாவில் பேசினதும், குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A பற்றி சத்யேந்தர் குமார் அந்தில் வெர்சஸ் சிபிஐயில் பேசினதையும் நாங்கள் சமர்ப்பித்தோம். அதுவும் இல்லாமல் கூடுதலாக ஜிஆர்எஸோடைய ஆர்டரும் கொடுத்தோம். ஆனால் இந்த 2 ஆர்டர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக அந்த சத்யேந்தர் குமார் அந்திலும் அப்புறம் விஹான்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, இதில் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டும் 41A கம்ப்ளை பண்ண வேண்டியது மிக முக்கியமானதுன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து கொடுத்தோம். அதில் நடுவர் வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு, சரியாக தான் இருக்குன்றதை ஏற்றுக்கிட்டு அரசமைப்பு சட்ட உரிமைகளும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் முறையாக பின்பற்றப்படலான்றது தான் அவருடைய தீர்ப்பு கொடுத்ததற்கான உத்தரவு கொடுத்ததற்கான நீதிமன்ற காவலை அவர் எடுக்க மறுத்ததுக்கான காரணம். இதெல்லாம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உண்மை. அதையும் தாண்டி அவங்க என்னுடைய நிலைப்பாடையும் அவங்ககிட்ட நான் சொன்னேன். இன்னொன்னா அதில் ஒருத்தர் வந்தவர் நான் விஜய் குறித்து எழுதிட்டு வரதையும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் எங்களை விமர்சிச்சுலாம் எழுதுறீங்க, எங்கள் தலைவரை கூட நேற்று நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து கிராண்டியோஸ் நாசிசம்லாம் எழுதுனீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன்னுலாம் சொன்னார். சரி ரைட்டு, இதெல்லாம் பார்க்குறாங்களே ஒரு ஏன்னா எப்போவுமே வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு சகோதரத்துவம் இருக்கும், ஒரு அட்வொகேட் லாயர் ஃப்ரெட்டர்னிட்டினே சொல்லுவோம் அதை. அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கூட சிரித்து பேசுவோம், நட்பாக பழகுவோம். அது வேற, நீதிமன்ற அறையில் இருக்கிற வரைக்கும் தான் வந்து எதிர்வோம். அறையை விட்டு வெளில வந்த பிறகு அவரு கோர்ட்டுக்கு உதவி பண்ணுறாரு, நானும் கோர்ட்டுக்கு உதவி பண்ணுறேன், உண்மையை வெளிக்கொணர்றதுல. வி ஆர் ஜஸ்ட் அசிஸ்டிங் த கோர்ட்டு. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தர்மன்றது. அதை தாண்டி நான் இன்னொன்று ஃபெலிக்ஸ் அவருக்காக வந்து தொழில் ரீதியாக கூட போகல, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டோ எதுவும் போகல. ஒரு சட்டவிரோத கைது, ஒரு ஊடக சுதந்திரத்தை மறுக்கிற கைது, அதனால் ஒரு சக மனிதனாக அவரோட நிற்கணும். இன்னொன்று ஒரு மனித உரிமை செயற்பட்டலராக அந்த கைதை கண்டிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த கைதை வந்து சட்டவிரோதம்ன்றதை நீதிமன்றத்துலேயும் பேசணுன்றது தான் எனக்கும் என் கூட வந்த ஐயா ஜான்சன் அவருக்கும் வந்து நோக்கம். அதுக்காக மட்டும்தான் போகணும். மற்றபடி இது வந்து தாவேக்கான்றதுனால போல், விஜய்ன்றதுனால போல், கரூர் சம்பவத்தை ஆதரிக்கணுன்றதுனாலையும் போல், ஐ மீன் தாவேக்கா தரப்பை ஆதரிக்கிறதுன்றதுனாலையும் போல். ஒரு நீங்கள் வந்து சொன்னதில் உங்களை பற்றின சில கேள்விகள் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தையை நான் கேட்டதுனால ஒரு கேள்வியை கேட்குறேன். ஊடக சுதந்திரம் இதை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து வித்தவுட் எனி எவிடன்ஸ் பேசியிருக்கிறாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு பேசியிருந்தாலும் கைது தவறுங்கிறாங்க. சட்ட ரீதியாக அதை விளக்க முடியுமா? 2 விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வெறும் இதை மட்டும் பேசலை, வெறும் உச்சநீதிமன்ற தீர்ப்புரைகளை மட்டும் வச்சு நாங்கள் வாதாடலை. அதை தாண்டி நீங்கள் ஒரு உண்மை என்னன்னா, தாவேக்கா தரப்பு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சிபிஐ மத்திய புலனாய்வு விசாரணை தேவைன்னு அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். மனு தாக்கல் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதோடு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய சில ஆதாரங்களையும் அவங்க வெளியிடுறாங்க. ஒரு ஊடகம், அந்த ஊடகம் வந்து ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது அந்த வழக்கில் 2 தரப்பு இருப்பாங்க. இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சி மாணவி அந்த கொலை வழக்கில் நான் ஒரு வழக்குரைஞர். அப்படி இருக்கும் பொழுது பள்ளித்தரப்பு விஷயங்களும் போடுறாங்க ஊடகம், நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் போடுறாங்க. இப்போ வந்து என் விஷயம் மட்டும்தான் போடணும்னு நான் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஊடகன்றது எல்லா தரப்பு செய்திகளையும், ஒரு சம்பவத்தில் எல்லா தரப்பு விஷயங்களையும் அது போடும். அதை தாண்டி அந்த ஊடகம் அது கண்டறிஞ்ச விஷயத்தையும் போடும். அப்படி ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அவர் கண்டறிஞ்சதையும் அவருக்கு தெரிஞ்சதையும் அவர்கிட்ட வந்த ஆதாரங்களையும் அவர் போட்டார். அதே ரெட்பிக்ஸில் நீங்களும் பேசியிருக்கீங்க, நானும் பேசியிருக்கீங்க. நம்ம அவருக்கு ஒத்துழைச்சு போகணுமா? நம்ம மாற்று கருத்தையும் வச்சோம். நம்ம வந்து தாவேக்கா தரப்பு செய்த தவறுகள் என்ன, எங்கே தவறுனாங்க, அவங்க ஒரு ஏற்பாடில் எங்கெங்கே தவறுனாங்க, அவங்க எப்படி இதுக்கு பொறுப்பாளி ஆகுறாங்கன்ற வரைக்கும் பேசணும். 6 வீடியோ போட்டிருக்காரு இந்த சம்பவம் ஒட்டி. 6 வீடியோவில் என் வீடியோவும் ஒன்று. சரிங்களா? கடுமையாக விமர்சித்தேன். ஸோ அப்போ அவர் ஒரு ஊடகராக அவர் கடமையாக அவர் செய்கிறார். அப்போ செய்கிறாருன்னும் பொழுது அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இப்போ அவர் பேசுனதில் எனக்கும் மாற்று கருத்து இருக்கலாம், உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கலாம்.
அப்போ மாற்று கருத்து இருக்கும்போது மாற்று கருத்தை தான் அணுகணும். அவருடைய கைதையும் மற்ற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் போல சிலர் பேசக்கூடிய விஷயங்களையும், இப்போ உதாரணத்துக்கு சிலர்லாம் வந்து பிளாஸ்ட் த போலீஸ் ஸ்டேஷன், அறிவாலயத்தை அடிச்சுன்னு இருக்கும், இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. இதுக்கு கைது வந்து அவசியமானது. காரணம், இன்னைக்கு வந்து இணைய உலகத்தில் வந்து ஒருத்தர் பேசி அதிகமான விருப்பங்களோ அதிகமான கவனங்களோ பெற்றுட்டா அதையே முன்மாதிரியாக வச்சு மற்றவனை பார்த்து விழுறான், இமிட்டேட் பண்ணுறான். அப்போ இருக்கும் பொழுது சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயம் அதிகமான விருப்பங்கள் பெறும் பொழுது அவரை கைது செய்ய வேண்டியது காவல்துறைக்கு கடப்பாடாயிடுது. அப்போ கைது செஞ்சாதான் இன்னொருத்த அதை பார்த்துட்டு ஏய் கைது பண்ணுறான் ஒழுங்காரு அப்படின்னு அவன் இன்னொருத்த வீடியோ போடணும்னு நினச்சவங்க கூட போடாமல் இருப்பான். ஸோ அதனால அந்த கைது வேறு. ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர் கைதில் வந்து நீங்கள் வந்து அவர் ஊடகராக ஒரு பணியை செய்கிறாரு. அந்த பணியில் உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். இது பொய் செய்தின்னு சொல்லுங்கள், பொய் செய்தின்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதை தான் நீங்கள் பண்ணணும். அந்த பொய் செய்தினால பப்ளிக் ஆர்டர் எதனா கெட்டுதா, பொது ஒழுங்குக்கு எதனா குந்தகம் விளைவிச்சுதா, இல்லை உண்மையிலேயே 2 தரப்பு அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா 2 குழுக்களுக்கிடையே கலவரம் முட்டார். அந்த இன்னொரு குழு யார்? ஒரு குழு தாவேக்கா கலவரத்தை ஏற்படுத்துறோம். யார் எங்கே போய் என்ன கலவரம்? 2 குழு இருக்கணும்ல, அந்த 2 குழு யார்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு ஊடகராக அவர் கடமையை ஆற்றிருக்கிறாரு. கடமைன்றதை தாண்டி அவர் வேலை, அவருடைய வெர்ஷன் அது உண்மையிலேயே ஊடக கடமையான்றது கூட டிபேட்டபிள். அதை நீங்க விவாதிங்க. இதுதான் ஒரு ஊடகரினோட அறமா, அதெல்லாம் நீங்க விவாதிக்கலாம், தாராளமா பேசலாம். நீங்க பணம் வாங்கிட்டாருன்னு கூட பேசுங்க, அது உங்க உரிமை. தாவேக்காவோட ஊதுகுழலா இருக்கிறாருன்னு சொல்லுங்க, அது உங்க உரிமை. ஆனா அதுக்காக ஒருத்தரை கைது பண்ணுவோன்றது நாளைக்கு அது வேற ஒரு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது, வேற ஒன்றுத்துக்கு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது. டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். ஜனநாயகம் என்பது எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கணும், எல்லாரோட கருத்து இருக்கணும். ஒருத்தர் கருத்து இன்னொருத்தருக்கு தப்பா தெரியும், இன்னொருத்தர் கருத்து இன்னொருத்தருக்கு தப்பா தெரியும், சரிங்களா? அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை தாண்டி அவர் எதனா வந்து ரொம்ப அவதூறாக எதனா பேசியிருந்தா நீங்க பேசலாம். அவர் செந்தில் பாலாஜியோட ப்ரெஸ் மீட்டையும் போடுறாரு, ஏடிஜிபியோடைய ப்ரெஸ் மீட்டையும் போடுறாரு, தாவேக்கா வழக்கறிஞர் ப்ரெஸ் மீட்டையும் போடுறாரு. அவர் இதுல இருந்து என்ன பார்த்து என்ன கண்டறிஞ்சாருன்றதையும் பேசுறாரு. அதை பேசுனதை வச்சு நீங்க பேசலாமே ஒழியா அதுக்கு வந்து இது பண்ணி கைதுன்றது வந்து அதீதமா. ஏன்னா இன்னொன்னு, நாங்க என்னை போன்ற மனித உரிமை செயற்பட்டாளர்கள் அவருக்காக போய் நின்னதுக்கான காரணம், அவர் இதை மட்டும் பேசி ஆளும் அரசுக்கு வெறுப்பேத்தின்னா பரவாயில்ல, அவர் இதுக்கு முன்னாடியே வந்து காவல் சித்திரவதைகளை பற்றி பேசுகிறாரு, காவல் கொட்டடி கொலைகளை பற்றி பேசுகிறாரு, என்கவுண்டர் டெத்தை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அந்த கோவம்லாம் இருந்திருக்கும். எல்லாம் தூய்மை பணியாளர் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இதில் வந்து சரி இவனை இதில் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் இப்போது அந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒரு கீழே இருக்குது தோழர். அதில் வந்து நீங்கள் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையின் போது, போராட்டத்தின் போது நீங்கள் அந்த மைக்கை பிடிச்சி பேசின அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு இல்லையா? அந்த ஃபோட்டோ ஒன்று மேலே வந்து தாவேக்கா வழக்கறிஞர்கள் மீட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போட, அது தவறான ஒரு பொய் செய்தி. அதில் உங்கள் ஃபோட்டோ ஒன்று. இந்த ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி பார்த்தீங்களா, இவர் வந்து எங்கெல்லாம் திமுக எதிர்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் திமுகவை அட்டாக் பண்ணலாமோ அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு மோகன். அப்போ இந்த புளியந்தோப்பு மோகன் அப்படிங்கிறவர் நீரத்தோட ஒரு அடியாள். இந்த அடியாள் வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குறாரு. இதுக்காக தான் அவர் விஜயை கூட பார்த்தீங்களா கரூர் சம்பவத்தில் போய் இதில் போய் இப்படி ஆதரித்து நிற்கிறாருன்னு உங்கள் மேலே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பின்னணி என்ன, யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? பின்னணி இவங்களுக்குலாம் பெரிய கான்ஸ்பிரசிலாம் இல்லை, எல்லாரும் திமுக காரங்க, எல்லாருமே திமுகவுடைய அடிபொடிகள். இவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. இவங்க ஸ்டைல் எப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு, இவங்களாம் அதை வேறு வகையில் பண்ணுறாங்க. சிலர்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிக்கிறாங்க. திமுகவோட உறுப்பினர் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் திமுக ஆதரவாளர்கள். என்னை பற்றி நேற்று எழுதின 2 நாளாக இந்த ட்விட்டரில் எழுதிட்டு இருக்கவங்க பெரும்பாலும் ஃபேஸ்புக், நான் எல்லாரையும் போய் பார்க்குறேன், பெரும்பாலும் 99% வந்து திமுக ஆதரவாளர் தான் எழுதிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், திமுக ஆதரவாளர்கள் மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு யார் உருப்படி, இன்னைக்கு யார் நம்ம அடிக்கணும். இந்த சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டாக் விசில்னு. அந்த முதலாளி வந்து ஒரு விசில் விடுவான். அந்த விசில் எதுக்காக விடுறான், கடிக்க விடுறானா, கவ்வ விடுறானா, இல்லை மோப்பம் பிடிக்க விடுறானான்றதான் அந்த நாய்க்கு தெரியும். இதை வந்து டாக் விசில்னுவாங்க. அப்போ இந்த டாக் விசிலர்ஸ் வந்து சிலர் இருப்பாங்க. இந்த டாக்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த விசிலுக்கு ஏற்ற மாதிரி யாரை கடிக்கணுமோ அவங்கள கடிக்கும்.
அது நாய்க்கு. இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க ஆதரவாளர்லாம் இருப்பாங்க. ஒருத்தர் அந்த குரூப்பில் இருந்தவரே என்கிட்ட சொன்னார், ஏங்க எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, நான் அதில் இருந்து விலகிட்டேன். ஒரு நல்ல முக்கியமான பத்திரிகையாளர் அவர் எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், இந்த குரூப்பில் வந்து இணைச்சிடுவாங்க, போடுவாங்க, இன்னைக்கு இவர் இன்னைக்கு அவருன்னு. அது அந்த மாதிரி போட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் அட்டாக் பண்ணாங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் கூட மாறல, ஃபாண்ட் கூட மாறல. இன்னொருத்த என்ன பண்ணான்னா, மேப்பு போடுறான். மேலே நரேந்திர மோடி, கீழே வந்து விஜய், அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் ப. ரஞ்சித், அதுக்கப்புறம் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்க எல்லாரோட ஏரம் என்னோட கனெக்ட் ஆகும். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்கய்யா ஒன்று இன்டர்நேஷனல் தீவிரவாத ரேஞ்சுக்கு பண்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒருத்தன் போட்டுருந்தேன். நான் உண்மையிலே அவர் அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவர் பாராட்டணும். நான் என்ன சொல்கிறேன், என்னை வந்து திமுக எதிர்ப்பாளர் மட்டும் நீங்கள் முத்திரையிடுவீங்கன்னா அது உங்களுடைய பலகீனம்னு வேணான்னு. உங்களுடைய அறிவு அவ்வளோதான். உன்ன மாதிரி 1.5 GB நெட்டு வச்சுக்கிட்டு நான் போராளின்னு நான் சொல்லிட்டு தெரியல. நான் சொன்னேன்னா, நான் 2009 ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனா முத்துக்குமாரனோட இறப்பில், முத்துக்குமாரன் வந்து கடிதம் எழுதிட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு இதே ஆளுநர் மாளிகையில் தற்கொலை போராட்டம் நடத்தினார். அப்போ அவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், எனது உடலை வைத்து போராடுங்கள்னு. அப்போ நான் சாதாரண 9ஆவது படிக்கிற பையன், சரிங்களா, 9ஆவது கூட இல்லை 8ஆவது படிக்கிற பையன் நான், 8ஆவது அந்த ஜனவரி மாதம், சரிங்களா. அப்போ இது கொளத்தூரில் ஆரம்பித்த பயணம், வெள்ளையன் அலுவலகத்தில் அங்கே ஆரம்பித்த பயணம் இன்னை வரைக்கும் நான் களத்தில் தான் நிற்கிறேன். உண்மை, உங்களை அறிஞராக 2009, சரிங்களா. அப்போ அந்த ஒரு வார்த்தை, எனது உடலை வைத்து போராடுங்கள். ஒருத்தன் ஒரு மக்களுக்காக ஒருத்தன் தீ குளிப்பானா? இது ஏன் தீ குளிக்கிறான், எதனால, ஏன் அவனுக்கு அந்த உணர்வு ஏன் தோணுச்சு அப்படின்னு தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து பாபா சாஹேப் இப்படி ஆரம்பத்திலேருந்து இருந்தது, சரிங்களா. அப்படி 2009 ஆரம்பிச்சு 2013 வந்து மாணவர்கள் போராட்டம், அதுலேயும் நான் இருந்தேன். அப்போ நான் 12ஆம் வகுப்பு மாணவன். லயலா கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் அந்த மூலகோத்திரத்தில் இருக்கிற அலுவலகம் முற்றுகை, அதுக்கப்புறம் நிறைய போராட்டம். இப்படி நாங்கள் எழுதி வைக்கல, அதனால் தெரியாது, சரிங்களா. எழுதி வைக்கல, அதனால் தெரியாது. நீங்கள்லாம் டூயட் பாடும்போது நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கும் போது நாங்களாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வயசு குறைவாக இருக்கலாம், ஆனால் நான் 8ஆம் வகுப்பு மாணவன்லேருந்து நான் போராடிட்டு இருக்கேன். அது யாரும் மறுக்கவும் மாட்டாங்க, எங்கேயுமே நான் சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சேகரிச்சு ஃபேஸ்புக்கெலாம் அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்போ ஃபேஸ்புக் இருந்ததுன்னு கூட எனக்கு நினைவில்லை, சரிங்களா. இவனுங்க வந்து ஒரு 1.5 GB நெட்டை வச்சுக்கிட்டு, ட்விட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றேன். இது வந்து ஒரு சோஷியல் கேஸ் லைட்டிங் நீங்கள் பண்ணுறது. ஒருத்தனை வந்து ஒரு அவன் வைக்கிற விமர்சனத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியலன்னா நீங்கள் அவனை வந்து வேற ஒரு மாதிரியாக சித்தரிக்கிறது இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னை விமர்சிங்க, அதுக்கு உங்களுக்கு 100% உரிமை உண்டு. எனக்கு முத்திரை குத்தாதீங்க. நான் நீலம் அமைப்பு கருத்தியல் ரீதியாக எனக்கு உடன்பாடு, சரிங்களா. நான் நீலம் அமைப்பில் உறுப்பினர்லாம் கிடையாது. அவங்க பாவம் என்னால் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இயக்குனர் ப. ரஞ்சித், அவருக்கு தேவையில்லாத நெருக்கடி. அவர் என்னை வந்து என்ன அவர் வந்து நீளம் இல்லைன்னா அவரால் சொல்ல முடியல. அவர் நான் குறை சொல்லலை, தேவையில்லாத நெருக்கடிங்க அவருக்கு அது. ஆமாம், நீங்கள் என் மேலே நான் சட்டவிரோதமாக எதனா பேசினா என் மேலே வழக்கு போடு, என் மேலே ப்ராசிக்யூட் பண்ணு, என்ன நீதிமன்றத்தில் கைது பண்ணி எதனா பண்ணிக்க. இப்போ நான் தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது, உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, எங்கள் கைதே தப்புன்னுடுச்சு. இந்த தனிநபர் ஆணையம் போட்டிருக்கிறாங்க. இவங்கள மாதிரி முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் ஆனாங்க, தாத்தா முதலமைச்சர் ஆனாங்க பார்த்து வந்தவங்க கிடையாது. என் அண்ணன் செத்து போனா, இவன் செத்து போனா, காடுகளில் சுட்டுப்பட்டாங்க. ஏன் சுட்டுப்பட்டாங்க, எதுக்காக சுட்டுப்படுறாங்க, ஏன் மக்களுக்காக சாகுறாங்க, அந்த மரணத்துலேருந்து வந்தவங்க, சரிங்களா. இங்கே வந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம், இங்கே வந்தால் கவுன்சிலர் ஆகிடலாம், இங்கே வந்தால் எம்எல்ஏ ஆகிடலாம், ஒரு வந்து ஊடகத்தில் பேச வைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஊடகம்லாம் இப்போ வந்தது இந்த யூடியூபே வந்து 2018 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியே நாங்களாம் போராட்டம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முறையே என் பேரில் வந்து அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணது 2018 தஞ்சை குடிக்காடுக்காக. அப்போ யார் ஆச்சு, திமுக ஆட்சியா, அண்ணா திமுக ஆட்சி. தஞ்சை குடிக்காடு சம்பவத்துக்காக போராட்டம் பண்ணி இதே வள்ளூர் கோட்டத்தில் ஒரு இளைஞன் பைக் ஓட்டிட்டு போனான்னா அவரை அடித்தாங்க. அனிதா பிரச்சனை யாராச்சு, அப்பயும் கைது செய்யப்பட்டோம். அப்போ அதிமுக ஆட்சி தானே.
உட்காந்து நீ பாட்டு எதை வேணாலும் பேசிட்டு இருக்க. இல்ல அதோட நோக்கம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உங்களை அறிந்தவங்களுக்கு தெரியும் நீங்க ஏன்னா இவனுங்க வந்து ஒரு ஃபேசிஸ்ட்டுங்க, இவனுங்க வந்து ஒரு ஃபேசிஸ்ட்டுங்க, ஃபேசிஸ்ட் டெண்டன்சி ஊறி போனாங்க, கேஸ்டிஸ்ட். அதுக்கு மேல இவனுங்க வந்து இந்த ஊரே இவங்களுது, இவங்க மட்டும்தான் பேசணும், இவங்க சொல்றதை தான் பேசணும், இவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி பேசணும். இல்லைன்னா ஆமா, இன்னொன்னு அமைதியா இருக்கிறாங்களே இவங்க எல்லாருக்குமே என்ன நல்லா தெரியும். பலரும் என்ன ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் கூச வேணா. என்னதான் பசி இருந்தாலும் பசியில வந்து உன் நண்பன் யாரு எதிரி யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஏய் அவன் பிஜேபி கிடையாதுடா சொல்லணும்ல. நீ கொஞ்ச நாள் முன்னாடி RSS கம்யூன் இதெல்லாம் என்னை பத்தி எழுதுனாங்க இணையதளத்துல. டிரெவிடியனிஸ்ட் அட்வொகேட்ன்றான் அவன். பிஜேபி என்ன டிரெவிடியனிஸ்ட் அட்வொகேட்ன்றான். என்ஐஏ அலுவலகத்தாண்ட போயிட்டு சட்டவிரோத கைது எதிர்த்து ஒரு தாயாரை வந்து அனுமதிக்கலை அவங்கள. அதுக்காக நான் என்ஐஏ அலுவலகத்தில் நின்று அந்த கைதை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது, அந்த காவல் அடைப்பை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு பிஜேபிக்காரன் என்ன வந்து தீவிரவாதின்றான் ட்விட்டரில். இந்த தாவேகா பிரச்சனையிலே என்ன திமுகன்னா. கொஞ்ச நாள் முன்னாடி இவன் என்ன அண்ணா திமுகன்றான். எந்த கட்சி தாண்டா நான்? எல்லா கட்சி சொல்லிட்டான். இவனுக்கு என்ன நான் என்ன சொல்றேன், நீலக்கொடிய சிவப்பு கொடியை பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? தேரைக்கா பத்து போட்டு வச்சிருக்காங்க எங்களை. எவன் வேணாலும் வந்து அடிப்பீங்க, எவன் வேணாலும் வந்து என்ன வேணாலும் எழுதுவீங்கன்னு. ஒரு நாள் ஒரு எஃப்ஐஆர் தாங்குவீங்களா நீங்களா? நாளைக்கே பிஜேபி சப்போஸ் சும்மா சொல்றேங்க, திமுக ஆட்சி இல்லாம பிஜேபி இவெல்லாம் பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அன்னைக்கே எங்களை மாதிரி யாருன்னா ஒருத்தன் தான் பேசிட்டு இருப்பான். கண்டிப்பா. நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை தோழர்களை இவனுங்க விமர்சிக்கிறாங்க. இந்த வளர்மதின்னு ஒரு தோழர், அவங்கள அப்படிதான் போட்டானுங்க. இந்த சாலமன் ஒரு தோழர், அவரை வந்து என்ன போடுறானுங்க, லாரி வந்து இது பண்ணாரு, கொலை மிரட்டல் விட்டாரு லாரி டிரைவருக்கு. எது மணல் கொள்ளையை தடுத்ததுக்கு. இப்படி இவனுங்க போலீஸ் ஒரு வகையில பண்ணதுன்னா இவனுங்க உட்கார்ந்துக்கிட்டு பண்ற அல்சாட்டி இருக்குல்ல. இன்னொன்னு இந்த பொது முகத்துல இருக்கிறானுங்களா அவனுங்க அதுக்கு மேல ஒரு கட்ரோட் கிரிமினல்ஸ், பெய்டு குண்டாஸ், இன்டெலெக்சுவல் குண்டாஸ், அறிவுசார் அடியாட்கள். இவங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அறிவை வந்து பாபா சாஹேப் சொல்லுவாரு, பிராமின் ஹவ் ப்ராஸ்டியூட்டட் தேர் இன்டெலிஜென்ஸ். நான் இவங்களை பார்த்து சொல்றேன், தே ஆர் ப்ராஸ்டியூட்டிங் தேர் இன்டெலிஜென்ஸ். அவன் அறிவை வந்து விபச்சாரம் செய்யறாங்க. ஆமா, அறிவு வந்து எதுக்கு பயன்படணும்? நீ அறிவை பத்தி ஏன் அச்சப்படுற? உங்க தரப்புல இருக்கக்கூடிய மதிவதனி ஒரு முறை சொன்னாங்க, அறிவை பார்த்து இவர்களுக்கு பயம். நான் சொல்றேன், இவங்களுக்கும் பயம். அறிவை பார்த்து இவனுக்கும் பயம். எவன் அறிவை பேசினாலும் பயப்படுவான். நான் இது வரைக்கும் பேசினது இல்லைன்னா ஃப்ராக்சுவல் எரர்ஸ் எடுறா. என்ன அப்படியே நீங்க ஒழுக்க சீலர்களா நீங்களாம்? உங்க அயோக்கியத்தனெல்லாம் தெரியாத? எனக்கு எதிராக எதுவுமே இவனுங்கனால காட்ட முடியாது. எந்த தோழிக்கும் போயிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு மெசேஜ் பண்ண கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு எல்லை மீறினது கிடையாது. அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்லாம் என்னை பத்தி யாருக்கிட்டையும் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் பணம் வாங்கினது கிடையாது. எந்த நிறுவனத்துக்கிட்டையும் பணம் வாங்கினது கிடையாது. அது பெண்ணா இருக்கட்டும், வாய்ஸ் ஆஃப் காமனா இருக்கட்டும், இல்லை அதிமுகவுக்கு இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும். இங்க பேசுறவன் எத்தனை பேர் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வாங்கினான்னு என்கிட்டயே லிஸ்ட் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமன் டிஎம்கேக்கு வேலை செய்யும்போது எவன் பணம் வாங்கினான்னு எனக்கு தெரியும். இங்கே இந்த பக்கம் பேசுகிறவன் அது என்னை பேச சொல்லி ஒருத்தர் என்கிட்ட லிஸ்ட்டே கொடுத்தாரு. நான் சொன்னேன், அதான் அவங்க வயிற்று பசிக்க அவங்க எதை பண்ணுறாங்க. அதெல்லாம் அரசியல் இல்லைங்க. அரசியல் என்பது மக்கள் பிரச்சனை. அரசை பற்றி பேசுறது தான் அரசியல். நீ உட்காந்து என்னை பற்றி பேசிட்டு இருக்க லூசு பயல? அரசியல்னா என்ன? அரசை பற்றி பேசு, ஆளும் அரசை பற்றி பேசு, ஒடுக்கும் அரசு எந்திர இந்திய அரசை பற்றி பேசு, தமிழ்நாடு அரசை பத்தி பேசு. என்ன பத்தி பேசுறதா உன் வேலை? நான் யாரு? நான் என்ன தேவையில்லாம இவங்க தான் ப்ரொமோட் பண்றாங்க. நான் ட்விட்டர்லயே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யாருமே யாரா டீ ஆத்துறீங்க. ஆமா, நான் ட்விட்டர்லயே கிடையாது. ஒண்ணு நான் பதில் சொல்லணும்ல. எனக்கு அவன் இருக்கிறானா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல. நீலம் மைக் பிடிச்சா நீலம், கலைஞர் டிவி மைக்க பிடிச்சா நான் என்ன திமுகவா? லூசாடா நீங்க. அறிவு வேணா கொஞ்சமாச்சு. ஒருவேளை பெரியார் இருக்கும்போது இந்த கும்பல்லாம் இருந்திருந்ததுன்னா பெரியாரை வந்து இவனுங்க சங்கியாக்கிட்டு இருப்பானுங்க. உண்மை. ஏன்னா 1965 61 to 65 அதுல ஏதோ ஒரு பொங்கல் மலர், அதுல வந்து ஜாக்கெட் விலை எதுக்கு ஏறுச்சுன்னதுக்கு பெரியார் பதில் சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் முரசொலியில, முரசொலி பொங்கல் முரசொலி பொங்கல் மலர்ல பெரியாரை முதலா தலித் விரோதியா சித்தரிச்சது முரசொலி பொங்கல் மலர். திமுகன்னு சொல்லுங்க. ஆமா, திமுக இல்லைன்னு சொல்லுங்க.
பெரியாருக்கு எதிராகவே அவதூறு பண்ணானுங்க. அந்த கும்பல் தானே இது. என்ன சும்மா விடுவாங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பிஜேபின்னு சொல்லாதீங்க, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லாதீங்க. அதுக்கு நீ என்ன எதனா திட்டிட்டு போ. நாயின்னு நான் கண்டுக்கிட்டேன்னா, டான் அசோக்னு ஒருத்தன் நாயின்னு போட்டேன், என்ன நான் கண்டுக்கலையே. அது அவர் உரிமைங்கன்னு நான் நாயின்னு தானே சொன்னார், வேற ஏதோ தப்பாக சொல்லலையே. நாயின்னு வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி வேர்டு, திட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன லூசுன்னு மனநோயாளின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லு. என்னை ஸ்டாம்ப் பண்ண உனக்கு என்ன, உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? இல்லை, கிட்டத்தட்ட இந்த பிஜேபியோட மாறலா தோழர். அதாவது இப்போ பிஜேபி இவங்களே ஒரு வகையாக பிஜேபி தாங்க. மின்சாரம்ன்ற பேரில் ஆசிரியர் கி வீரமணி எழுதின ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கு. 99 இவனுங்க வந்து கூட்டணி வைக்கும்போது திமுக இவங்க எப்படி எப்படியெல்லாம் மாற்றி பேசுவாங்கன்னா அதில் ஒரு ஆதாரப்பூர்வமாக எழுதிடுவோம். இன்னை வரைக்கும் நான் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன். ஓ, என்ன நீங்கள் வச்சிருக்கீங்க? ஆமாம், 99 மின்சாரம்ன்ற பேரில் எழுதுனது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறாங்களா, நம்பவே நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பொதுக்குழு வரைக்கும் பிஜேபியை திட்டிட்டு இருந்தாரு 99. ஓகே. முன்னாடி பொதுக்குழு வரைக்கும். அடுத்த பொதுக்குழுல பிஜேபி எதிர்த்துட்டார், பிஜேபி ஆதரிச்சிட்டாரு. ஏங்க குஜராத்ல வந்து கலவரம், அந்த ஆட்சி கவிழாம இருக்க இங்க இருந்து உங்க அமைச்சர் பெருமக்களை அமைச்சது யாருங்க? அந்த மேடையில கை கோர்த்து நிப்பீங்களே, நானா என்ன? யாரு பிஜேபி, யார் ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் மக்கள் சேவை இயக்கம்னு யார் சொன்னது? போடு வழக்க பாண்டே மேல முடிஞ்சா. பார்ப்பனரை பார்த்து பயப்படுறதே நீங்க தான், நானா பயப்படுறேன்? ஒரு சாலைக்கு பேர் வச்சா பயப்படுறேன்னு அர்த்தமா? ஏங்க நான் என்ன, அது விடுங்க, அது உங்க அரசு, நீங்க என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போங்க. அவர் பெரிய மக்கள் போராளியில, மக்கள் கலைஞர், நாடகத்துறையில. சரி ஓகே, பெரிய பெரிய சார், அவங்கள விட பெரிய சாதனை பண்ணவங்களாம் உண்டு சார், சரிங்களா? சரி, அது கூட விடுங்க, ஏதோ ஒன்று வச்சு தொலைறீங்க. நான் அதெல்லாம் என்னைக்குமே இந்த மாதிரி சின்ன அல்ப விஷயங்கள்லாம் உட்காந்து நான் பேசிட்டு இருந்தது கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவதூறு பரப்புற எல்லாரையும் கைது பண்ணுவீங்களா? பாண்டேவை பண்ணுங்க, முடியுமா உங்களால? தைரியம் இருக்கா கேட்குறேன், தைரியம் இருக்கா? பாண்டேவை பண்ணுங்க, அண்ணாமலையை பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில பேசினார்ல, மைக்கேல் பெட்டின்னு ஒரு கலவரத்தை உண்டாக்குனாங்களே, எத்தனை அப்ப மேபி இவங்க ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் பிஜேபி காரன் இத்தனை நாள்ல எந்த கலவரம், இந்த திருப்பரங்குன்றத்துல தாலிபான் அரசு, ஏங்க ஒரு அரசை எப்படி வேணாலும் மீன் பண்ணலாம், அது கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா இது வந்து நான் கலவரம் ஏற்படுத்துற நோக்கோட அவன் பேசினானா இல்லையா எச் ராஜா? இன்னொரு ராம ஜென்மம் கிட்டத்தட்ட வந்து அது வேற மாதிரி போச்சா இல்லையா? எத்தனை பிஜேபி காரன் மேல நீ கேஸ் போட்ட? எங்களெல்லாம் பார்த்தா உனக்குன்னா புளியாந்தோப்புல இருந்து ஒருத்தன் வருவான், யார் வேணாலும் போட்டு அடிங்கடா, கேட்க நாதி இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாருமே தேவையில்ல, நானே அடிப்பேன். என்ன இது ரொம்ப தப்புன்ற, இந்த போக்கே தப்பு. எவனுமே பேச விடாம எல்லாரும் வாயம் அடைக்கிறதுன்றது வந்து அது ரொம்ப இழிவானது. அது உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்ன்ற. இல்ல, விஜயோட அந்த தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களை வந்து நீங்க தொடர்ச்சியா நான் விஜயே ஆதரிக்கலைங்க. முதல்ல விஜய் அரசியலே நான் ஆதரிக்கல. என்னமோ நீங்க என்னமோ அவங்கள பார்த்து தற்குறின்றீங்களே, நீங்க யாரு முதல்ல? அந்த மக்கள் திரள் யாரு? நீங்க விஜய சொல்லுங்க தற்குறின்னு. அது ஏன்னா அவர் பொது மனிதர். இப்ப எப்ப அரசியல் கட்சி தொடங்கினா ஒரு பொது மனிதன், நீ அவனை விமர்சி தற்குறின்னு. அந்த ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள போய் தற்குறின்ற. எல்லாருமே மார்ஜினலைஸ்டு, விளிம்பு நிலை மக்கள் அங்க போய் நின்னவங்க, அவனெல்லாம் தற்குறின்ற. யாரு உனக்கு கொடுத்தா உரிமை? உனக்கு தைரியம் இருக்கா விஜய தற்குறின்னு சொல்லு? சொல்லு மோடியை சொல்லு, சொல்லு எடப்பாடியை சொல்லு. உட்கார்ந்து ஏழை எளிய மக்களை போய் தற்குறி தற்குறின்னு இருக்க. நீதான் தற்குறி, நீதான் பெரிய தற்குறி. நானா இன்பநிதியை வந்து முதல்வர் ஆட்சிட்டு தான் சாவேன்னு, அவன் தான் தற்குறி. 2019 வராரு, 21 உடனே எல்லாம் நடக்குது இல்ல, அதை கேள்வியல் பாதம் தான் தற்குறி. என்ன கொடி பிடிச்சிட்டு இத்தனை நாள் இருக்கிறான், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. யார் தற்குறின்னு பேச ஆரம்பிச்சா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் எல்லாருக்கும். சும்மா எல்லாரும் வந்து ஒரு இலவச இன்டர்நெட் இருக்கு, ஒரு ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்றதுக்காக நீங்களே உலகம்னு நினச்சிக்க கூடாது. இவங்களே அனுப்புறாங்க ஊடகத்துக்கால. நான் சொல்றேன், உன்னால வந்து பிரவீன் காந்திலாம் ஒரு ஆளே கிடையாது. அவனை உட்கார வச்சு பேசிட்டு நீ பெரிய ஆள் நீயே நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க யாரை எதிராளியா உட்கார வைக்கிறாங்க? நித்யானந்தன் ஒரு ஐயா, வயசான ஐயா, அவர்
நான் பாவம்லாம் சொல்ல மாட்டேன், அந்த விஷம் பிரவீன் காந்தியும் வந்து அயோக்கியர் தான், நான் அதையும் நான் மாற்றிருக்கேன், நான் அதையுமே நியாயப்படுத்தல. ஒரு எல்லாம் நான் என்ன சொல்றேன், நியாயமா ஒரு விவாதம் நடத்தும். இப்போ என்னை பத்தி எழுதுனால நியாயமா ஒரு விவாதம் நடத்தும், என்னை பிஜேபின்னு நிரூபி, ஏன் வங்கி கணக்கு வரைக்கும் கொடுத்துட்றேன். ஏங்க நான் இருக்கிற வீட்டை வந்து பாருங்க, இவ்வளோதான் என் வீடே, சரிங்களா? நான் ஒரு ஆள், எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டால் கூட நான் இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கைது பண்ணாங்க, நான் எந்த ஏற்பாடும் பண்ணல, விடுதலைக்கான ஏற்பாடெலாம் பண்ணலை. நான் பெயில் போடுங்க, எத்தனை என்னைக்கு போடுவேன், எத்தனை நாளில் எடுப்பீங்க, அழுதுன்னெலாம் இல்லை, அழுதுன்ட்டுலாம் இல்லை. நான் சொன்னது எனக்கு இந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அவ்வளோதான். நான் நீ போடுறதா இருந்தால் போடு, என்ன வழக்கில் போடுவேன், என்ன உட்காந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இது பின்னணியில் யார் இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு, மற்றவங்களுக்கும் இது நடந்துருக்குது. இது வந்து எதற்காக இதை நோக்கி நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை வந்து நான் வந்து பெரிய தலைவர்கள் மேலாம் குற்றம் கூற விரும்பலைங்க. இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த பென்னு, ஐபேக்கு, அப்புறம் வந்து இந்த சுனில் அவரு ஒன்று வச்சுட்டு இருக்காரு, இந்த மாதிரி நிறுவனங்கள் கையாளக்கூடிய விஷயம் இது. இது வந்து திமுக பண்ணது, அதிமுக பண்ணதுன்னு கூட சொல்ல, தனி நபர்கள் அட்டாக் பண்றத ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. ஆமா, இது வந்து இதனால தான் இந்த நிறுவனங்கள் கிட்ட நீங்களாம் ஒப்பந்தமே போடக்கூடாதுன்ற, மக்களை போய் சந்தி நீ. அதானே அண்ணாதுரை சொன்னாரு, மாவோ சொன்னது தானே அண்ணாதுரை சொன்னாரு, மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள்ளணும். மாவோ சொன்னதா அப்படியே அண்ணாதுரை சொன்னாரா? அப்ப நீ மக்கள்கிட்ட போகாம உட்கார்ந்து இங்கே உட்காந்து இணையத்துல உட்காந்து கருத்துருவாக்கம் பண்ணிட்டு இருக்க, அது பேர் கருத்துருவாக்கம் இல்லை, மேனிப்புலேஷன். அதுக்கு நீங்க வந்து பிபிஎம் பப்ளிக் பிரைவேட் அந்த காட் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களை அஜிடேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து மாற்றினாங்க. எவிக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க, என்க்ரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. அப்போ இந்த வந்து வியூக வகுப்பாளர், இவனுக்கு பேர், இவனுக்கு உண்மையிலே பேர் என்னன்னா, நல்லா வந்துடும் எனக்கு வாயில, வியூக வகுப்பாளர் கிடையாது, மக்களை எப்படி ஏமாற்றுறதுன்னு அதுக்கு வகுக்கிறவன். என்ன வியூகம்? இவங்க கட்சிக்கு தெரியாதா வியூகம்? பிரசாந்த் கிஷோர் தான் வரணுமா? கருணாநிதி தெரியாதுதாங்க, கருணாநிதி பண்ணலையா? கலைஞர் எத்தனை பேரை வந்து உட்கார வச்சுட்டு வியூக வகுப்பாளர் வச்சுட்டு கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு? அவர் பையனை துணை முதலமைச்சர் ஆக்குனாரு. சிங்கிள் மேன் 60 வருஷம் சுத்த விட்டான்ல, எல்லாரையும் சுத்த விட்டாரா இல்லையா? என்ன வியூக வகுப்பாளர்? சரியா தப்பங்க, அவரை நான் மதிக்கிறேங்க. அவர் பொறுத்தவரைக்கும் கே நேரு, அவர் லோக்கல் அன்பழகன், இந்த மாதிரி ஆட்கள் தான் அவருக்கான தூண்கள். அவங்க தான் வியூக வகுப்பாளர். நீ அவங்களாம் வியூக வகுப்பாளர்ல உட்கார்ந்துக்கிட்டு மேனிப்புலேட் பண்றது, மக்களை கேஸ் லைட் பண்றது. ஒருத்தன் நம்மளை எதிர்த்து பேசுறானா கவ்வுங்கடா, அவனை போட்டு எழுது, இஷ்டத்துக்கு எழுது, அவனை பத்தி எழுது, பத்திரிகையில எழுது, ஊடகங்கள்ல போய் பேசு, தற்குறி தற்குறி தற்குறின்னு சொல்லு. உண்மையிலே அவன் தற்குறி ஆயிடுவானு எனக்கு வருத்தமா இருக்கு. பாவங்க, நான் என்ன சொல்றேன், அவனை நீ எப்படி வென்றெடுக்க போற? இன்னொன்று, இந்த இவ்வளவு தூரம் கூட்டம் போகுது இல்ல, அது உங்களின் தோல்வி என்ன தோல? அதை தான் சொல்றேன் நான். உன் அரசியலோட நீ யார்? நீ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, முக்கியமான நிகழ்வு. தமிழ்நாட்டில் கல்வியில் எத்தனை பேர் சிறந்திருக்கான்? ஒரு வகையில் எங்கள் அப்பா மீன்பாடி ஓட்டினவருங்க. இன்னைக்கு நான் வக்கீல், முதல் தலைமுறை பட்டதாரி மட்டும் இல்லை, என் பரம்பரையிலே வக்கீல் எவனுமே கிடையாது, சரிங்களா? சொந்த உழைப்பு. அந்த மாதிரியான வெற்றிகளை வந்து பேசணும், ரைட்டு. நீ ஏன் சினிமாக்காரனை வச்சு தான் பேசிட்டு இருக்க? ஏன் சினிமாக்காரன் சொன்னாதான் தெரியுமா? இந்த ரோபோட்டிக்ஸ்ல ஒருத்தர் பெரிய ஆளானாரு, ஒரு தூய்மை அவரை நிக்க வச்சு பேசவே, அவரை ஏத்து மேடையில எப்படி கல்வியில என்ன வந்து உலகம் முழுக்க என்ன பேர் எடுக்க வச்சதுன்னு பேசு. உட்காந்து சிவகார்த்திகேயன் தானே உனக்கு கிடைச்சான், பொம்பளைங்களை பத்தி ஆபாசமா படம் எடுக்கிறவன், பெண்களை மேனிப்புலேட் பண்ணா காதலிக்க வைக்கலான்னு படம் எடுக்கிற. நாளைக்கு அவனும் இன்னொரு விஜயா வரலாம், வரமாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏங்க என்னங்க அவங்களாம் என்ன மக்கள் புரட்சி படமா எடுத்துட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன், வேற யார் வந்தாங்க அதுல? at the same time நீங்க வந்து மிஸ்கின் வந்தாரு, அவர் ஒரு ஐட்டம் சாங் வந்து வச்சு எடுப்பாரு. அவர் என்ன அவர் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா, அவர் படம் நல்லா இருக்கா? வெற்றிமாறன் தோழர் வந்தாரு, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி குறித்து அஸ்ட்ரோன் திரைப்படத்துல ஒரு வசனமே வச்சாரு தோழர். ஏங்க வசனம், நான் மீண்டும் சொல்றேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு அது நம்ம திசை திருப்பானா? நான் சொல்றேன், உங்களை மாதிரி நான் வந்து போஸ்ட்டுக்கு காசு வாங்கி வயிறு வளர்க்குற ஆள் இல்லை, உழைக்க தான் தெரியும். நீ என்னை வக்கீலே இல்லாமல் ஆக்குனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் பார் கவுன்சிலில் போயிட்டு என் லைசன்ஸை ரத்தே பண்ணால் கூட நான் வந்து ஆட்டோ ஓட்டுவேன், மாடு ஓட்டுவேன், எதனா பண்ணுவேன். நான் எனக்கு உழைக்க தெரியும், உனக்கு தெரியாது.
நீ பாவம், நான் உனக்காக வருத்தப்படுறேன், தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாத, சும்மா வீரவசனம்லாம் பேசாதீங்க. ஆட்சி இருக்குது, இது இருக்குது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, சட்டம் வந்து ஒரு கட்டத்தில் வேற மாதிரி வேலை செய்யும். நான் அதெல்லாம் இவங்களுக்காக என் உழைப்பை வீணாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய வழக்கு இருக்குது. என்ஐஏல நம்மளுக்கு நான் வழக்கு நடத்த வேண்டியவங்க அவங்க என்ஐஏல சிறைப்பட்டிருக்கிறாங்க. என்ஐஏவால் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு இருக்குது. ஏங்க இதே ஆட்சி வந்தபோது நான் இந்த ஆட்சியோட சேர்ந்து வேலை செஞ்சேங்க 2023 வெள்ளத்தில் பெரும்பாக்கம் கண்ணகி நகரில். ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. 6 நாள் 7 நாள் அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் நான். விளம்பரத்துக்காக வேலை செய்கிறான், இதுக்காக வேலை செய்கிறான், என்ன தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் அடக்கிக்கணுன்ற நான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆட்களை, இவங்க கட்சி ஆட்கள், அந்த பொதுவான ஆட்கள் இருக்காங்களா, அது கூட இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க யார் உட்காரணும்னு. ஓகே, டிபேட் அந்த பேனலில் யார் யார் உட்காரணுன்றது வரைக்கும் இவங்க டிசைட் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை அந்த ஆட்கள்லாம் நாங்கள் உட்கார வைக்கல. பத்திரிகையாளர்னு உட்காருவாங்க, திமுக பாஜகவை ஆதரித்து பேசிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியும்? எத்தனை நடுநிலை பத்திரிகையாளரை உட்கார வச்சுட்டீங்க நீங்கள்? உண்மையிலே என்னையெல்லாம் உட்கார வைக்க வேண்டாம்பா, நான் தான் நாய். மனுஷனை உட்காரவே உண்மையிலே நான் இதுக்கெல்லாம் ஹர்ட்டே ஆக மாட்டேன். நீ நாயின்னு சொல்லு, எதனா சொல்லு, பண்ணின்னு சொல்லு, எருமைன்னு சொல்லு, குரங்குன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனால் அவதூறு பரப்பாத. என்னை திட்டுறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்குது. அவதூறு பரப்ப உரிமை இல்லை. உரிமையே கிடையாது. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். நீ யார் யாருக்கு எப்பப்போ மெசேஜ் போடுவேன், என்னென்ன மாதிரியான மெசேஜ் போடுவேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மாட்டிப்பீங்க பயங்கரமாக. நீங்கள் எப்படி உட்கார வச்சுட்டு எப்படி இன்டர்வியூ எடுப்பீங்க, எப்படி மேனிப்புலேட் பண்ணி எடுப்பீங்க. என்னதில் நீங்கள் சீமானை பற்றி எப்படி பேசலாம், ஐயோ இது வேண்டாம், முடிச்சிட்ட பிறகு கூட இதை திட்டாமல் விட்டுட்டீங்களே, இதை கொஞ்சம் சேர்த்து திட்டுங்கன்றது. இப்படிலாம் பண்ணுறாங்களா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க கண்ணால். எப்படி மேனிப்புலேட் பண்ணி ஸ்கிரிப்டட் இன்டர்வியூலாம் எப்படி எடுக்கிறாங்கன்றது வரைக்கும் தெரியும். நான் இது வரைக்கும் அதெல்லாம் நான் பேசுனதும் கிடையாது. இன்னும் அதை விட பல வேலைகள். ஆமாம், நான் அரசியல்வாதிங்க, நான் அரசை பற்றி தான் பேசுவேன். நீங்களாம் துக்குடா எனக்கு. யார் ஃப்ரிஞ்சு குரூப்ஸு, ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ். நான் அரசியல்வாதி, நான் அரசை பற்றி பேசுவேன். எனக்கு தில் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது. என் மேலே கேஸ் போட்டால் நான் போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்காண்டி பேசிட்டு போனேன், எனக்கு என்ன பயம்? நான் அவதூறு பேசலை, எந்த லேடிஸை பற்றி பேசலை, லேடிஸ்கிட்ட தப்பாக நடந்துக்கல, பணம் வாங்கிட்டு போகல, ஊழல் பண்ணிட்டு போகல, நான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். செந்தில் பாலாஜி கைதை நான் கண்டித்து எழுதினேன், தெரியுங்களா உங்களுக்கு? ஈடியை வச்சு ஒரு மாநில அரசு செயல்படாமல் வைக்க நினைக்குதுன்னு எழுதினேன் நான். அப்போ எழுதினா திமுக கைக்கூலின்னு எழுதினானுங்க. என்னடா கைக்கூலி கால் கூலின்னு? நீங்க தான் கைக்கூலி, எல்லாம் கூலி நீ தான். கூலிப்படை நீ, இணைய கூலிப்படை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வேலை செய்ய சொல்ற. நேற்று ஒரு முனைவர் ஆய்வாளர் எனக்கு வந்து அனுப்புறாங்க, உங்களே இந்த அடி அடிக்கிறாங்க, எனக்கு எழுத பயமா இருக்குன்றாங்க. இது வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறது மற்றவங்களுக்கு. ஆமா, நீங்க என்னன்னா மோகனே இந்த அடி அடிக்கிறான், அவன் வாய் பேச தெரிஞ்சா அவனுக்கே இந்த அடி உழுது, நம்ம எதனா எழுதி நம்மளே இந்த மாதிரி அடிப்பாங்களோ கேட்குறாங்க அவங்க என்கிட்ட. நீங்கள் நான் ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் இருங்க, என்னை பற்றி ஒரு அக்யூசேஷன் வை. பெண்கள் விவகாரம் இருக்கலாம், பண விவகாரம் இருக்கலாம், இல்லை போலீஸ் விவகாரம் இருக்கலாம், இல்லை வேற எந்த கட்சி விவகாரம் எது வேணாலும் A to Z ஒரே ஒரு அக்யூசேஷன் வை என்ன மேலே. இன்னொன்று சொல்கிறேன், என் கிளைண்ட் என் தொழில் விவகாரம் கூட இருக்கலாம், என்னால் ஒரு வழக்காடி பாதிக்கப்பட்டான், அது கூட சொல்லு. நான் யாருக்கு வழக்காடன்னு நீ யார் முடிவு பண்ண? உன் கட்சிக்காரன் யார் யாருக்கெல்லாம் போய் வழக்காடுறான்னு தெரியுமா? பிஜேபி காரங்களாம் வழக்காடுற உங்க வழக்கறிஞரே எனக்கு தெரியும். ஓ, அது அவங்க தொழில் உரிமை. நான் அதில் ஏங்க யாரு? ஆனால் எனக்கு ஒரு அறம் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் சிங்காரவேலரை பார்த்துட்டு இந்த தொழிலுக்கு வந்தவன். சிங்காரவேலர் வந்து அவர் அங்கேயே வந்து நடு ரோட்டில் போட்டு எரிச்சார், சரிங்களா? எனக்கு இந்த சட்டம் பயன்படலைன்னா நான் எரிப்பேன்னு சொல்லி எரிச்சாரு. நான் அதை பார்த்து வந்து சட்டம் படித்தவன். எனக்கு உண்மையிலே இது வந்து நான் என்ன நினைப்பேன்னா, எப்போவுமே இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்கு கிடையாது. இது இந்த சிஸ்டம் உருவாக்குன ஒரு தொழில். இந்த அமைப்பு முறை உருவாக்கி வச்சிருக்க தொழில் தான் வழக்கறிஞர் தொழில். இந்த அமைப்பு முறை உண்மையிலே மக்களுக்கான அமைப்பாக இருந்ததுன்னா, மக்களுக்கான அரசாக இருந்ததுன்னா இந்த தொழிலை தேவைப்படாது. நீதிமன்றம் ஏன் வரப்போகுது? சரிங்களா? மார்க்சியம் படி நீதிமன்றமே தேவையில்லை, அரசே உதிர்ந்து விழுன்ட்டாரு மார்க்ஸ். அப்போ அரசே இல்லாத போது நீதிமன்றத்துக்கு, அதுதான் எங்கள் லட்சியம்.
எனக்கு ஆசிரியர் ஆகணுன்றது தான் ஆசை. நான் இவங்க இந்த அயோக்கியத்தனங்கள்லாம் பார்த்து தான் வழக்கறிஞர் நான். சும்மா தொழிலுக்கு வைத்து வளர்க்க வந்து 1000 தொழில் இருக்கு. நான் எம்எஸ்சி படிச்சவங்க. நான் வேற வேலைக்கு போயிட்டே இருப்பேன். நான் நல்லா பாடம் எடுப்பேன். எனக்கு இதுதான் வேலைன்னு கிடையாது. இன்னொன்று, நான் இந்த தொழிலில் ஃபெலிக்ஸோ யாரோ எனக்கு பணம் கொடுக்கல. நான் பணமும் வாங்கல. அவர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அது வாங்கினாலும் தப்பு கிடையாது, அது வேற. அவசியமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் சொல்றேங்க, எண்ணெய் வழக்குல கூட நான் எந்த மனித உரிமை சார்ந்து யாருக்கு போனாலும் நான் பணம் வாங்கினது கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, நான் இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சிட்டேன் அவ்வளோ லட்சம் சம்பாதிச்சிட்டேன்றாங்க. அது தயவு செஞ்சு எனக்கு கொடுங்கன்றேன். நான் ஒரு முறையான வாடகை வீட்டுக்கு கூட என்னால் இது பண்ண முடியாமல் அதான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண விரும்பலை. நான் தேவையில்லாமல் இந்த மாதிரி அரசியலை எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒருத்தரை பற்றி தெரியுமா, எழுதுங்க. ஷுவராக நான் சங்கின்னு தெரிஞ்சால் எழுது, ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சால் எழுது. ஆதாரப்பூர்வம் இல்லாமல் நீ வந்து உட்காந்து முத்திர குத்துற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா உன்னை பற்றி உண்மைலாம் எனக்கு தெரியும். அந்த பெண்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் உன்னை வந்து கோட்டா அலைய விடுவேன். தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு முகமூடி போட்டுருக்கா? எல்லாரும் முகமூடி போட்டுட்டு இருக்காங்க. யார் என்னென்ன போட்டால் என்னென்ன பேசுவாங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் அது எனக்கு தேவையில்லாத வேலைங்க. இவங்களை பற்றி பேசுகிறதா இது என்ன உட்காந்துட்டு சொல்வதெல்லாம் உண்மையா? இணையதளத்தை செயலுக்குமா பயன்படுத்த. பெரியார் என்ன பேசினாரு பேசு, பாபா சாஹேப் என்ன பேசினாரு பேசு, உன் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லு, உன் கட்சி திட்டத்தை பற்றி பேசு, பாசிட்டிவாக பேசுவோன்றேன். நான் எதனா ஒரு திட்டம் கொண்டு வந்தேன்னா அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு எஜுகேட்டிவ் பிளாட்ஃபார்மாக ஆக்கும். உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு தெரியுதா, இவன் என்ன பேசுகிறான், இந்த புறம் பேசுவாங்களா, அதுதான் இருக்குது. சிந்து பாத்து கதை, இந்த விவேக் ஒரு படத்தில் வருவான்ல, அவனோட ஒய்ஃபை இவன் வச்சுருக்கான், இவனோட ஒய்ஃபை அவன் வச்சுருக்கான், இப்படி தான் போயிட்டுருக்கு இணைய ஊடகம். இதில் வேற இவன் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. இவனெல்லாம் நான் ஒரு போராட்ட களத்தில் கூட பார்த்ததில்லை. களத்திலே பார்த்ததில்லை. அதிக ஒரு 13,000 14,000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டா, 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டா நீ ஐஐடியில் படி, எங்கன்னா படி. நான் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாங்க. நான் ஐஐடி கிடையாது, ஐஐஎம் கிடையாது, சரிங்களா? நான் சாதாரண அரசு கல்லூரியில் படித்து வந்தவன் தான், சரிங்களா? அதுக்காக நான் குறைஞ்சவனும் கிடையாது. நீ அங்கே படிச்சுட்டன்றதுக்காக நீ பெரிய நீ மருத்துவராக இருந்துக்க, எதா வேணாலும் இருந்துக்க. நான் முதல் தலைவர். எங்கள் அப்பாவுக்கு ஏபிசிடி தெரியாது, ஆஐஇ தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு ஏபிசிடி தெரியாது, ஆஐஇ தெரியாது. நாங்களே தான் படித்தோம். சொந்த உழைப்பு இதெல்லாம். உன்ன மாதிரி வந்து ஊராம் உழைப்பில் நான் வாழல, ஊராம் போட்டு தர ஊடக வெளிச்சத்தில் வாழல. என்னை இது வரைக்கும் எந்த ஊடகத்துக்கும் நான் போய் என்னை பேட்டி எடுங்கன்னு கேட்டது கிடையாது. அவங்களா கூப்பிடுவாங்க, அவங்களா போராட்டத்துக்கு வருவாங்க. இவன் யார் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான்னு அவங்களே கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊடகம் இருக்குது, வந்து பேசுகிறீங்களா? யூடியூபு கிட்டே கூட நான் காசு வாங்கினது கிடையாது. காசு வாங்கினா ஒரு யூடியூபர் சொல்லுங்கள் பார்ப்போம். 2022 வந்து 22 அர்ஜுன் சம்பத் வந்து பாபா சாஹேப்புக்கு வந்து பட்டம் அடித்தேன், நான் அடித்தேன். எத்தனை திமுக காரனா வந்தீங்க அங்கே? நாங்கள் போனோம், நான் விடுதலை சிறுத்தை போனோம், போயிட்டு அதுக்கும் வழக்கு வாங்கியிருக்கிறோம். அன்னைக்கு கூப்பிட்டு பேட்டி எடுத்த என்ன, இதே எல்லா ஊடகங்களும் பேட்டி எடுத்த அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லவனா தெரிஞ்சேனா? இன்னைக்கு நான் கெட்டவனா? அமரன் படத்துக்கு போயிட்டு உங்கள் தலைவர் போயிட்டு சூப்பர் ரிவ்யூ எழுதிட்டு இருக்கும்போது நான் அமரன் படத்தை வந்து உட்காந்து அது எந்த அளவில் மக்கள் விரோத படம்னு பேசிட்டு இருந்தேன். உனக்கு இருக்கா அந்த முதலமைச்சர் கண்ணீரே விட்டாங்க. நீ அதெல்லாம் கண்டித்து எழுத உனக்கு துணிவு இருக்கா? எழுத தோணுமா உனக்கு? எழுதணும்னு தோணும் போதே இந்த மாதம் பேமெண்ட்டு மிஸ் ஆகிடுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவன். நீ பேமெண்ட்டு குறித்து யோசிச்சு எழுதுறவனுக்கும் மக்கள் குறித்து யோசிச்சு எழுதுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே வரையில் முடிச்சிட்டீங்க. ஆமாம், அதனால பார்த்து எழுதணும். இது வரைக்கும் நான் இவனுங்களை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. நீ பின்னாடி என்னென்ன பேசுகிறேன் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு 20-25 பேர் இருக்கிறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யார்? உனக்கு போட்டியே நான் கிடையாது. உனக்கு போட்டியாக நான் சீட்டு கேட்க போகிறேன்னா, உன் தொகுதியில் வந்து வேலை செய்ய போகிறேன்னா, இல்லை எவனுக்குன்னா போய் ஓட்டு கேட்க போகிறேன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காசு கேட்க போகிறேன்னா, அப்படி கேட்டால் கூட நீ அவனுக்கு ஹாப்பி. நான் காசு கேட்டால் அவனுக்கு ஹாப்பி. ஓகே ஓகே ஓகே, அப்பாடா காசு கேட்டான்டா. அவனுக்கு நான் காசு கேட்கலன்றது தான் வருத்தமே. நீ ப்ரூவ் பண்ணு. என் மேலே வச்ச ஒரு அலிகேஷனே நீ ப்ரூவ் பண்ணு. சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா, முகம் தெரியாதவங்க யாரோ போயிட்டு கமெண்ட்டில் போய் போடுறாங்க நம்மளுக்கு ஆதரவாக. அதுதான் ஒரு ஊக்கமாக இருக்குது. உண்மை, அது பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்களாம் பிளாக் பண்ணி விட்டுறது, அந்த போஸ்ட் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுறது. நான் என்னமோ உங்களை என்னமோ நினச்சேனேடா, என்னமோ நினச்சேன் நான். சரி 60 வருஷம் கட்சி, ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்கு, கடைசியில் இப்படி
கேவலமான வேலை பார்க்குறீங்க. அந்த உங்களால் அந்த கட்சி கெட்ட பேர். அது களத்தில் போராடின கட்சி, அது மக்கள்கிட்ட இருந்து உருவான கட்சி. அது 1000 விமர்சனம் இருக்கட்டும். இன்னைக்கு 4 செவத்துல சுருங்கி. ஆமாம், இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டு, ஏசி ரூமு, பெண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வோம். தலை வர்றது வரை அவன் சொல்லணும். இன்னைக்கு என்ன ஷூ போடணும், என்ன பேண்ட் போடணும், என்ன கலரில் சொக்கா போடணுன்றது வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. எப்போ டாக் பேக்கில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன டாக் பேக் தான் என்ன? ஏன்னா அப்புறம் உட்காந்து அதை கூட டீகோட் பண்ணுவாங்க. லூஸு அது டாக் பேக் இல்லடான்னுவாங்க. எதுக்கு? அதுக்காக கேட்டுங்க. இது இந்த மாதிரி கட்சி நடத்தின கட்சி கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, உங்களால் இன்பநிதியை சிஎம்மாவே ஆக்க முடியாது. பாவம் அந்த பையன். ஏன் எப்படி முடியாதுன்றீங்க? ஆமா, இந்த மாதிரி பண்ணால் ஆக்க முடியாது. உள்ள வந்துட்டார் அவர். வரட்டும் சார். கடை இப்போ வந்து பிராண்ட் இருக்கிறது அவர் தான். அடுத்து அவர் அங்கே தானே. சரி, வரட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாருக்கும் உரிமை உண்டு. இன்னார் பையன் பேரன்றதுனாலலாம் வந்து வரக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், உங்களை மாதிரி ஆட்களை வச்சுட்டு பாவம் அந்த அந்த தம்பினால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உதயநிதியே சிஎம் ஆகிறான்னா சந்தேகமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ உண்மையிலே தற்குறி கூட்டம் இதுதான். இவன் தான் ரியல் தற்குறி ஓஜி. இந்த ஓஜின்றாங்களா, தற்குறி ஓஜி கூட்டமே இதுதான். ரொம்ப டீடைல்டாக பகிர்ந்துட்டீங்க. ஏன்னா இதை பகிர்ந்துக்கல கொட்டியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு ஊடகம் வந்து அது பொறுப்பை விட்டுட்டு எல்லாம் ஒரு காலத்துலங்க ஜெயலலிதாவுக்கு சுனில் வேலை செஞ்சாருன்னு சொன்னா அது புலனாய்வுங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ல அது புலனாய்வு பண்ணி, ஓ இப்படி ஒருத்தர் வேலை செய்கிறாரா 2011 இப்படி ஒரு. ஆனால் இந்த ஒபாமாவுக்கு வந்து ஒபாமா தான் இதை ஆரம்பிச்சு வச்சது, சரிங்களா? அதுலேருந்து மோடியிலேருந்து அப்படியே இங்கே வந்து இப்போ வந்து இதை வந்து பிரபலமாக கான்ட்ராக்ட் போட்டு மக்கள் கேள்வி கேட்டிருக்கணும். உனக்கு தேர்தலுக்கு வேலை செய்கிறதுக்கு எதுக்கு ஒரு நிறுவனம், எதுக்கு அவனுக்கு 500 கோடி? அப்போ நீ அவனுக்கு 500 கோடி கொடுக்குறேன்னா நீ என்ன பண்ணுறன்னு மக்கள் கேள்வி கேட்டிருக்கணும். அதை என்னையும் மற்றவங்க போல் கேள்வி கேட்டால் அது இவனுக்கு அச்சமாக இருக்குது. ஏய் என்னடா என் தொழிலுக்கு அது தொழில்னு ஆக்கிட்டானுங்க. எப்படிடா அது தொழில்? அது எப்படி தொழிலாகும்? அரசியல் எப்படி தொழிலாகும்? அரசியல் மக்கள் பணி, அறிவு பணி எப்படி தொழிலாகும்? அதுதான் சொல்கிறேன், யூ ஆர் ப்ராஸ்டியூட்டிங் யுவர் இன்டெலிஜென்ஸ்ன்ற. அப்போ நீ வந்து இப்போ நீயே ஒத்துக்கிற, எனக்கு இவர் தான் வேலை செய்கிறாரு, எனக்கு இன்னார் தான் வேலை செய்கிறாங்கன்னு. வெக்கமா இல்லை? நீ இவ்வளவு அழுக்க உன் முதுகில் வச்சுட்டு என்ன வந்து அழுக்கு இருக்குன்ற உன் முதுக பாரு முதல்ல. மீண்டும் சொல்கிறேன், இந்த நீலக்கொடி பிடிக்கிறவங்களுக்கும் செங்கொடி பிடிக்கிறவங்களுக்கும் வந்து மக்கள் நலன்னு ஒரு அக்கறை இருக்கு, சரிங்களா? உன்ன மாதிரி கிடையாது. சும்மா எவன் வேணாலும் வந்து அஷ்டு போகலாம். நான்லாம் இதெல்லாம் சூனு கூட சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால அமைதியாக இருந்தோம். எவன் வேணாலும் அடிக்கலாம், உட்காந்து நேற்று அரசியலுக்கு வந்தவங்களாம் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது ரொம்ப தியாகம் நிறைந்த ஒரு களம். இது எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்களாம் தெரியாது. இன்றைக்கி ஏதோ ஊடகம் இருக்குது, என்னை போன்றது கூட தெரியும். நான்லாம் ஒன்றுமே இல்லை அந்த வகையில் பார்க்க போனால். எனக்கு மேலே வந்து சிறை அனுபவித்தவன்லாம் வந்து பேசாமல் பொட்டி பம்ப போயிட்டுருக்கான். அவன்லாம் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு உரிமையும் அவன் கொண்டு வந்தது. நீ நினச்சிக்கலாம் இதெல்லாம் கலைஞர் ஆட்சியில் வந்தது, ஜெயலலிதா. அதை வர வச்சது நாங்கடா. எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம். இந்த ஆட்சி வந்து பேரை மாற்றினாங்கல்ல, குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம், ஸ்லம்முன்ற பேர் திட்டத்தையே மாற்றினாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டது எத்தனை பேர்? நாங்கள் தான் கேட்டோம். 1.5 லட்சம் அந்த ஏழை எளிய மக்களை வந்து ஒரே பேமெண்ட்டில், சிங்கிள் பேமெண்ட்டில் கூட இல்லைனா போயிட்டு கொட்டாக் ஃபினான்ஸு, இந்த ஃபினான்ஸு போய் கடன் வாங்கினேன். அந்த கொள்கை முடிவை மாற்ற வச்சது யார்? மாதம் 200 ரூபா கட்டலாம் நீங்களே அறிவிச்சிட்டிங்களா? ஸ்டாலின் அவரே அறிவிச்சிட்டாரா தண்ணி இயல்பா? அது எப்படிங்க முடியும்? செக்ரட்டரி சொன்ன உடனே அவரு டீகோட் பண்ணி அறிவிச்சாரு. போராட்டம் பண்ணோம், வழக்கு, அதுக்கு 3 வழக்கு இருக்கு என் மேலே. என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? ஒரு திட்டம் கூட, சில திட்டம் கொண்டு வந்திருக்கலாம் மக்கள் நலன்லேருந்து. எல்லா திட்டமும் வந்து ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் கொடி பிடிச்சி போராடினதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சட்டமும். அதனால வந்து நீங்கள் இடதுசாரிகளையோ இந்த அம்பேத்கர்களையோ உண்மையான பெரியாரிஸ்ட்டுகளையோ நீங்கள் விமர்சிப்பதற்கு முன்னாடி யோசிங்க மண்டக்குள்ளே. அவன்லாம் வந்து மக்கள் பணியாளர். உன்ன மாதிரி பேமெண்ட் வாங்கிட்டு எழுதுறதில்ல. பேமெண்ட் கிரெடிட்டா ப்ரோ போட்டுட்டேன் ப்ரோ, வீடியோ போட்டேன் ப்ரோ, என்ன ப்ரோ இன்னும் எதுவும் பண்ணலையே ப்ரோ அடுத்த வீடியோக்கு சேர்த்து போடுறேன் ப்ரோ, இப்படிலாம் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கேன். இவன்லாம் போராளி. அப்போ நான் யார்? இனிமேட்டு யாரும் தயவு செஞ்சு அந்த சமூக செயற்பாட்டெல்லாம் போட்டுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறீங்க. இந்த டாக்ஸிக்னஸ் வந்து கம்மி ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஆவதாவது இது கூட வந்து தொடச்சி போட்டு இதில் எதனா நான் சொன்னேன்னு எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. பேசியா நேற்றையாவது பேசிகிட்டு இருக்கு. வயிறு பிரச்சனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பசிக்குதுன்றீங்க.
அவனுக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம்.